சுயநலம் இல்லாத உறவுகளே, எனது மனமார்ந்த வணக்கம். பல கோடி சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, மாமியார் மருமகள் அவங்கள பற்றி தான். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக கேளுங்க, புரியும். மாமியாருங்க என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்க, மருமகளுங்க என்னென்ன தில்லாலங்கடி பண்ணுறாங்க, அதனால் அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது, எவ்வளோ நிம்மதியை இழந்துடுறாங்கன்றதுக்கான வீடியோ தான் இது. எனக்கு தெரிஞ்சவர்களும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல மாமியாரை பற்றியே பேசுவோம். ஒரு சிலர் இருப்பாளுங்க, ஒரு சிலர் தான். அவங்களுக்கெல்லாம் மரியாதைலாம் கிடையாது. அவளுங்க நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த ஒரு சிலர் இருப்பாளுங்க. அவளுங்க எப்படின்னா, அவங்க பொண்ணு மட்டும் மற்றவங்க வீட்டில் போயிட்டு கும்மி அடிக்கலாம், நிம்மதி இல்லாமல் பண்ணலாம், மரியாதை இல்லாமல் நடந்துக்கலாம். அப்படியே மகாராணி எலிசபெத் ராணி மாதிரி உட்காரலாம். நடை உடை பாவனை இது எல்லாமே பார்க்கறது கவனிக்கிறதெல்லாம் கூட மனுஷங்களாக கவனிக்கிறது இருக்காது. ஒரு சும்மா அடி ஒரு நாய் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டு சொத்து எடுத்துன்னு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக மெயின் அவங்களோட வீட்டு சொத்து எடுத்துன்னு வந்து மாமியார் வீட்டில் இவங்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வைக்கிறது. உங்களோட சொத்து எதுவும் கிடையாது, உங்கள் அம்மா வீட்டுது. இருந்தாலும் அங்கே நடந்துக்கிறது என்னமோ அவங்க வீட்டு சொத்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அதே அவங்க இன்னொரு வீட்டு பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாமியார் வீட்டுக்கு, மற்ற வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்கள அனுசரித்து போகணும். எப்படி சொல்கிறது, அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை மாதிரி மொத்தத்தில் அவங்க மனசில் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். அந்த மரியாதையிலையும் சரி. அவங்க ஒரு சிலர் நடிப்பாங்க. இந்த மாமியாருங்க இருக்காளுங்க நடிக்கிறவங்க. அப்படியே வெண்ணெய் ஒரு கண்ணு, சுண்ணாம்பு ஒரு கண்ணு, மருமகன்னா ஒரு கண்ணு, அவளோட மகன்னா மாத்திரம் ஒரு கண்ணு. பாசம் காட்டுற மாதிரியே நடிப்பாளுங்க. மருமக மேலே ஒரு டேஷும் இருக்காது. சும்மானா சீனு போடுவாளுங்க. ஆனால் கடைசி வரலும் மருமக தான் பாப்பா, மகெல்லாம் பார்க்க மாட்டா. இது தெரியாமல் ஒரு ஈத்தரைங்க இந்த மாதிரி மாமியாருங்க இப்படி பண்ணோம். இதுவும் இல்லாமல் பொண்ணுக்கு சொல்லி விடுறது வேற. எப்போ பாரு குசு 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 குசான்னு ஃபோனு. அது என்னதான் பேசுவாங்க தெரியல, ராணுவ ரகசியம் ஃபோனு. எப்பவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு மாறி அவளோட பொண்ணு அந்த வீட்டில் அனுசரித்து நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சரி, அவங்களோட பாசத்தினால அனுசரித்து போகிற மாதிரி இருக்கலாம். ஐயோ இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு விடமாட்டா இந்த மாமி, அந்த ஆத்தாக்காரி விடமாட்டா. அது எப்படி நீ அவங்களுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்றாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது இந்த மாதிரி ஆத்தாக்காரிங்க தான். வாழற பெண்களை கெடுக்கிறது இந்த மாதிரி ஆத்தாக்காரிங்க தான் கெடுக்கிறது. அந்த மாதிரி இவட. ஆனால் மருமகளை மாத்திரம் சரி, மருமக எங்கன்னா ஃபோனில் பேசினாலும் என்ன பேசினாலும் அப்படி எட்டு பார்க்கறது, இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறது, என்ன பேசுகிறாங்களோன்னு கண்ணில் விளக்கு திரி போட்டு பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அதே மருமக பண்ணால் மாத்திரம், பொண்ணு பண்ணால் நல்லா இருக்கும். இப்படி மாமியாருங்க இப்படி எல்லாத்துக்குமே முடியாது. ஆனால் பொண்ணு தலையில் தூக்கி வச்சு மட்டும் ஆட தெரியும். மருமக இப்படி ஒரு கேடுகட்ட மாமியார் ஜென்மங்க. அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரில. சில மருமகளுங்க இருப்பாளுங்க, அவங்க அம்மா வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாருக்குமே, இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், எல்லாருக்குமே அம்மா வீடுன்னா சொர்க்கம் தான், தேவலோகம் தான் எல்லாருக்குமே. ஆனால் ஒரு சில ஈத்தரைகளை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். அம்மா வீட்டில் எதுவுமே இல்லைனா, எதுவுமே நடக்கலைன்னா கூட சரி, எனக்கு அப்போ அப்படி, எனக்கு இப்போ இப்படி, நான் எனக்கு இது பண்ணுவேன்ட்டு. மாமியார் வீட்டில் நல்லா நடக்கும், நல்லா இருக்கும். தாங்குன்னு தங்கத்தட்டில், பேச்சுக்கு சொல்கிறேன், தங்கத்தட்டிலலாம் வச்சு தாங்க முடியாது, பேச்சுக்கு சொல்கிறேன், தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. இருந்தாலும் அந்த மாமியார் மேலே, அந்த குடும்பத்து மேலே பாசமே இருக்காது. ஒரு சில ஈத்தரைங்க புருஷனையே பாசமாக பார்க்க மாட்டாங்க, நடிப்பாங்க. வெறும் நடிப்பு தான் இருக்கும், பாசமாக பார்க்கறது கிடையாது. சும்மா ஏதோ அவங்களுக்கு என்ன தேவைங்க நமக்கு தெரியாது, அதுக்காக நடிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஒரு சிலர். அதனால நான் சொல்கிறேன், இல்லைன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்ல மாட்டேன். அதே இப்படி நடிப்பாங்க. அதே அம்மா வீடுன்னா, அம்மா வீடு தான் சொர்க்கம். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் தான் அப்படி தான், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். இது போல ஒருதலை பட்சமாக பார்க்குற மருமகளுக்கு நான் சொல்கிறது இதை. அப்படி பார்க்கறது ஏன் தேவைன்னா மாத்திரம், அதே மாமியார் அப்படியே ஆஹாஹா
என்னமா கவனிப்பு இருக்கும் தெரியுமா மாமியார்னா. ஆனா பின்னாடி போயிட்டு இவளுக்கு எப்படி தெரியுமா இன்னொரு விஷயம், மாமியார்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கலகம் பேசுறது. என் மாமியார் அப்படி இப்படி. ஏன்னா மாமியார் பத்தி நல்லா சொல்லிடக்கூடாதுல்ல. ஒரு சில அப்பாவி நம்ம மாமியாருங்க இருக்கும், எல்லாத்தையும் நம்போம். இழிச்சு வாய்ஸுங்க, அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஐயோ பாவம் இல்ல சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. நல்ல மாமியாருங்களும் இருக்காங்க, இது மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா இவளுங்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கின்னு மற்றவங்க கிட்ட போயிட்டு குறை சொல்றது, ஐயோ அவங்க அப்படி இவங்க இப்படின்னு. அந்த மூதேவி மருமகளுக்கு தெரியறது இல்லை. அவங்க வந்து கேட்கறவங்க வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்லிடுவாங்கன்னுட்டு. அப்போ அந்த மாமியார் என்ன நினைப்பாங்க, நீ இப்படியா, சி நான் இருந்துட்டு போ, நான் இப்படிதான், நான் எப்பவுமே நல்லபடியாக தான் ஆலோசிப்பேன், நல்லது தான் செய்வேன், உனக்காக செய்யலைன்னா கூட நான் என் பிள்ளைங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அவங்க மாமியாருங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த திலாலங்கடி மருமக இருக்கா பாரு, ஐயோ 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 நல்ல பேர். இது போல திலாலங்கடி மருமகளையும் சரி, அது போல திலாலங்கடி மாமியாருங்களையும் சரி, எதால் அடிக்கணும்னு தெரியலங்க. உங்களுக்கு காரி துப்புனோன்னா கமெண்ட்ல துப்புங்க. ஆனா நான் இது வந்து நான் கண்கூட பார்த்தது தாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, அந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேசணும் போல இருக்கு. டென்ஷன் ஆனால் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஸ்கிரிப்ட் மாதிரி எதுவும் இதுவரை நான் எதுவும் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு எதுவும் படிக்கிறது இல்லை. தோன்றதை சொல்லிடுவேன், படிச்சதை சொல்லுவேன், பார்த்ததை சொல்லுவேன், அவ்வளோதான். இப்படி தான் நான் வீடியோ போடுறது. அதனால இதை நான் பார்த்த சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த கேடுகட்ட மாமியாரை பற்றியும் மருமகள். முதல்ல மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீ கடைசி காலத்தில் உன்னை பார்க்கறது அவங்க தான். ஒருவேளை சப்போஸ் சொல்கிறேன், உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருந்தா கூட சரி, உங்க அம்மா வீட்டுக்கு போனா உங்களுக்கு மரியாதையே கிடையாது, சத்தியமா மரியாதை கிடையாது. கடைசி வரலும் உன் புருஷனை சார்ந்தவங்க மட்டும்தான் உங்களை பார்ப்பாங்க. அம்மா வீட்டுக்கு யாருக்கு மாதிரி உலகத்து எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லுவேங்க, உண்மையிலேயே இது வந்து ஒரு பேச்சுக்காக பேசலாம், இருக்கணும் பாசம்ன்றது இருக்கும். அதையும் பெத்தவங்க இருக்கிற மட்டும்தாங்க பாசம். பெத்தவங்க இல்லைன்னு வச்சுங்க, எல்லாமே வேஷம் தாங்க. நம்ம கிட்ட எதிர்பார்த்து தான் பழகுவாங்க. அது தெரியாம ஒரு சில மருமகங்க ஐத்திரைங்க ரொம்ப இது பண்றாங்க. அதனால ஒரு சில இதை பார்த்தாலாவது திருந்துனா திருந்துட்டோம், திருந்தலைன்னா அவங்க தலையெழுத்து, அவங்க தலையில அவங்க தான் மண் அள்ளி போட்டுப்பாங்க. என்னோட வீடியோ வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10,000 பேர் வியூஸ் போகுதுன்னா கூட சரி, ஒரு 100 பேர் ஆச்சு அதை பாக்குறாங்க வீடியோ. அந்த 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர் ஆச்சு புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை, எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. இது போலலாம் இருக்காங்கன்னு திருந்துங்க. ஒரு சில மாமியாருங்களும் சரி, மருமகளும் சரி, திருந்துங்க. காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. மருமகளை கூட மகளா நினைங்க. மகளா நினைக்கிற மாமியாருங்களுக்கு ஆப்பு. என்ன சொல்றது தெரியல, எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன போங்க, நிறைய பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. இருந்தாலும் இன்னொரு அடுத்த வீடியோவில் ஆலோசிச்சுட்டு உங்ககிட்ட நல்ல ஒரு கருத்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.